முகலாயர்கள் டாபிக் கீழே இந்த மதம் அப்படின்ற ஹெட்டிங் கீழே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் காலத்தில் தசருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அந்த இயக்கம் வந்து தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவரோட இயக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக கேட்பாங்க, தசருதா அப்படின்ற இயக்கம் முகலாயர்கள் காலத்தில் தாழ்த்தப்பட்ட சாதிகளோட இயக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி பக்தி இயக்கத்தோட மிக முக்கிய ஆளுமை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கபீருங்க. சரியா? ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த காலத்து புலவர்கள் வந்து கைவினை கலைஞர்களாகவும் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கபீர் அப்படின்றவர் ஒரு நெசவாளர். அதே மாதிரி ரவிதாஸ் அப்படின்றவர் தோல் பதனிடுற தொழிலாளி. சைன் அப்படின்றவர் சிகை அலங்கார தொழில் செய்பவர். சரியா? அடுத்து இலக்கியம் அப்படின்ற டாப்பிக்கில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அதாவது முகலாயர்கள் காலத்தில் அவங்களோட நிர்வாக மொழியாக எது இருந்துச்சு அப்படின்னா பாரசீக மொழி. இது ஏற்கனவே ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. முகலாயர்கள் காலத்தோட நிர்வாக மொழி எது அப்படின்னா பாரசீக மொழி. அதே மாதிரி பாருங்கள், அக்பர் நாமா அயனி அக்பரி இது ரெண்டும் எழுதினது யார் அப்படின்னா அபுல் பாசல் அப்படின்றவர் எழுதியிருப்பார். அடுத்து பாதுஷா நாமா அப்படின்றது ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாறை பற்றி கூறுறது. சரி, அதாவது பாதுஷான் வருதா, அப்போ ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாறு. பாதுஷா நாமான்றது ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாற்று நூல். இது வந்து அயனி அக்பரியை தழுவி எழுதப்பட்டிருக்கும். சரியா? அயனி அக்பரியை முன்னுதாரணமாக கொண்டு. சரியா? ஷாஜஹான் நாமா, அதாவது பாதுஷா நாமா ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாறு கூறுற நூல் வந்து அயனி அக்பரி நூலை வந்துட்டு முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆலம்கீர் நாமா, இந்த ஆலம்கீர்னு வந்துட்டாவே அது யாருன்னா அவுரங்கசீப் தாங்க. சரிங்களா? அவுரங்கசீப்போட 10 வருட ஆட்சியை ஆலம்கீர் நாமா அப்படின்ற ஒரு நூலாக எழுதியிருப்பார். யாருன்னா முகமது காசிம். சரியா? அப்போ ஆலமரத்துக்கு கீழே அவுரங்கசீப் காசை கீழே போட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆலமரத்துக்கு கீழே அவுரங்கசீப் காசை போட்டார். அப்போ ஆலம்கீர் நாமா அப்படின்றது அவுரங்கசீப்போட 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தை கூறக்கூடிய ஒரு நூல். எழுதினவர் முகமது காசிம். நன்றி.